ஒரு மனிதனுக்கு உங்க வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு பரிமிதி இருக்கிறது. அந்த பரிமிதி மீறினால் ஒரு மனிதனுக்கு ஒரு காரியம் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு பாஸ்டர் இந்த இடத்துல நிக்கிறேன். பாஸ்டருக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு பரிமிதி இருக்கிறது, அப்படிதானே? ஜெபிக்க மட்டும்தான் பாஸ்டருக்கு முடியும். உங்க காரியங்களை விண்ணப்பம் பண்ணுவதற்கு மட்டும்தான் பாஸ்டரால முடியும். ஆனா விடுதலை தர பாஸ்டரால முடியாது. ஆனா விடுதல் உங்களுக்கு தருகிறது ஆண்டவர். நான் உங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த மகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இந்த மகனுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இந்த பிள்ளைக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இந்த வீட்டில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு நான் செய்யும் போது ஆமென், விடுதல் உங்களுக்கு வரணும்னா நீங்க கர்த்தர் சமூகத்தில் உண்மையுள்ளவர்களா இருக்கணும். உங்க வீட்டுல வெற்றி வரணும்னா, ஜெயம் வரணும்னா நீங்க ஆண்டவர் சமூகத்தில் உண்மையுள்ளவர்களா இருக்கணும். நீங்க ஆண்டவரை தேடுகிறவர்களா இருக்கணும். ஆமென். உங்க இதய பிரகாரமாய் ஆண்டவரை தேடுகிறவர்களா இருக்கணும். இங்க இதயம் சுத்தமுள்ள இதயம் உள்ளதா இருக்கணும். ஆமென். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் குறைகளும் குற்றங்களும் இருந்தா, யதார்த்தமாய் தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நிச்சயமாய் நம்மாலே அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது.